பிக் பாஸுக்குள்ள வந்து கமருதீன் பார்வதி பண்ணுற அக்கப்போர்கள ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அக்கப்போர்களில் வந்து 2 பேத்துல பார்வதியை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுங்க, கமருதீனையும் வெளியேற்றி விட்ருங்க. கமருதீன் வந்து இன்னைக்கு நாமினேஷனில் இருக்காப்புல, கண்டிப்பாக அவர் வெளியேற்றி விடுங்க. ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. பிக் பாஸ் பேச்சையும் கேட்க மாட்டேறாரு, விஜய் சேதுபதி பேச்சையும் கேட்க மாட்டேறாரு. சும்மா நடிக்கிறாங்க. அவங்கள வந்து உள்ளே வச்சுக்கிறது ரொம்ப தப்புங்க. இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இவங்க மேலே தான் தப்பு. மைக்கை இவங்க மறைச்சிட்டு பேசுகிறது, மைக்கை கழட்டி வைக்கிறது, மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறது, அவ்வளோ தூரம் சீக்கிரட்டாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சக போட்டியாளர் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. சக போட்டியாளர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக, இவ்வளோ நெருக்கமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மைக்கை கழட்டி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு பேசுகிற அளவுக்குலாம் என்ன நடக்குது இங்கே? இவ்வளோ கேவலமாக நடக்குது. அது இல்லாமல் இவங்க சம்மந்தப்பட்ட வழக்கு தான் போயிட்டுருக்குது. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும்போது டயத்துக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போய், அந்த வீட்டுக்குள்ளே கேமரா இல்லாத பகுதியில் போய் மறைஞ்சிக்கிட்டு இதுங்க 2 என்ன பண்ணுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. பிக் பாஸே கூப்பிட்டு சொல்கிற மாதிரி பாரு கமருதீன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பார்வதியை வச்சு கஞ்சி காய்ச்சுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கமருதீனை வெளியேற்றுவாங்க. பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குதுங்க. இதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து வக்கீல், அவங்க ஃபேமிலி வந்து வக்கீல் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவங்க அப்பா வக்கீல் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆனால் இதை வச்சு தான் எஃப்ஜே சொல்கிறாரு, ஒரு கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, நீ வந்து வக்கீல் ஃபேமிலின்னு சொல்லிக்கிற, இது உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து கோவப்படுது, என் ஃபேமிலியெலாம் நீ எப்படி இருப்பா, எப்படி இது பண்ணுவேன். அதில் வந்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ நடந்துக்கிற முறையை தப்பாக தானே இருக்குது. ஒரு கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயமே தெரியலையே. ஒரு நீதிபதியாக வந்து வியானா, கனவு நோத்தி இவங்கெல்லாம் பேசும்போது கூட நடுவில் கிராஸாக கத்துறது, உட்காந்துக்கிட்டு நொய் நொயின்னு பேசுகிறது. திவ்யா வந்து அதை கூட சொன்னாங்க, மென்ஷன் பண்ணாங்க, பாரு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க, சின்ன பிள்ளை மாதிரி. இருந்தாலும் வந்து பார்வதிக்கு திவ்யா மேலே ஏன் கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாண்ட்ராவோட ரொம்ப ஏற்றி விட்றாங்க, பயங்கரமாக சாண்ட்ராவை ஏற்றி விட்றாங்க. உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா 3 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆனால் பார்வதி கூட சாண்ட்ரா தனியாக சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அக்கப்போரு திவ்யாவுக்கு எதிராக இருக்கிறாங்க. திவ்யாவுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்குது. திவ்யாவுக்கும் இது கமருதீனுக்கும் வந்து சண்டை நடக்குது. போடி அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க யாருமே கேட்கல. கமருதீன் பேசுகிறது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கவே மாட்டேறாங்க. தலை அப்படிங்கிற அமைத்து கூட அதை கேட்கவே இல்லை. அது எவ்வளோ பெரிய வலி அவங்களுக்கு இருக்கும். அத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க, அத்தனை பேரில் வந்து கமருதீன் இப்படி பேசுகிறத வந்து தட்டி கேட்டிருக்கணுமா வேணாமா? கானா வினோத்து கேட்கல. கானா வினோத்தெல்லாம் உட்காந்துருக்காப்புல, இது நார்மலாக பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லி நார்மலாக கடந்து போக பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. கானா வினோத்து மேலே வந்து கூட இருக்கிற மரியாதை போச்சு. கமருதீனை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாப்புல, கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாப்புல. ஒரு நண்பன் அப்படியா இருந்தால் கூட தப்பு பண்ணும்போது அதை கண்டிக்கணும். கண்டிக்காமல் இப்படி வந்து விட்டு கொடுத்து பேசுறது, போகிறது வர்றது, இதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கானா வினோத்து மேலே இருந்த மதிப்பு கூட நேற்று போயிடுச்சு. திவ்யா மேலே திவ்யாவுக்கு என்ன தான் சாண்ட்ராவுக்கு வந்து கோவமே இருந்தாலும், சாண்ட்ரா அங்கே உட்காந்துட்டு கமருதீன் பேசும்போது அதை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. பிரஜன் போனதுக்கு காரணம் வந்து திவ்யா கிடையாது. திவ்யா வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் பிரஜன்ட்ட பேசவே இல்லை. அவங்க வந்து எல்லாருமே காமனாக பேசினாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு சக போட்டியாளர் அப்படிங்கும்போது பிரஜனுக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து திவ்யா வந்து நம்ம கூட வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தவங்க தானே, அதனால் அவங்களோட பேசலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. சாண்ட்ராவை வந்து பலகீனமாயிடக்கூடாதுங்கிறதுல தான் அவர் ரொம்ப திவ்யாவை வச்சு கவனம் பண்ணாப்புல. ஆனால் சாண்ட்ராவுக்கு என்னென்னா, பிரஜன் வெளியே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் திவ்யா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த கோவத்தை பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம்னு சொல்லி சாண்ட்ரா பண்ணுறதும், சாண்ட்ரா வந்து தன் மனசுக்குள்ளே இருக்கிறத பார்வதிகிட்ட பகிர்றதும், பார்வதி அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள மேலும் மேலும் வந்து திவ்யாவுக்கு எதிராக செயல்பட வைக்கிறதும், இப்போ திவ்யாவுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கும்போது அதை கேட்க வேண்டிய சாண்ட்ரா சும்மா அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்துல விஜய் சேதுபதி கண்டிப்பாக இன்னைக்கு கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதை தாண்டி வந்து திவ்யாவை வந்து அமித் வந்து போய் கமருதீன்கிட்ட பேசுகிறாப்புல, நீ சொன்னது தப்பு, அதை வந்து நீ சாரி கேளு அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை தான் வந்து அவர் பேசி வச்சுட்டு வராப்புல. அதே வந்து திவ்யாவும் அதே தான் சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னா சாரி கேட்க சொல்லுங்கள், நேராக வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து கானா வினோத்து பேசுகிறாப்புல. கானா வினோத்து கமருதீன்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க மன்னிப்பு கேட்குறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் மன்னிப்பு கேட்குற இடத்துல வந்துக்கிட்டு அவங்க பேசுகிறது, தோரணை, சிரிக்கிறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, அது திவ்யாவை மேலும் கோவப்படுத்துது.
பயங்கரமாக கோவப்படுத்துது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல திவ்யாவுக்கு. இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க. என்னடா பிஹேவியரு, என்ன இவ்வளோ மோசமான ஒரு பிஹேவியராக இருக்க, என்ன உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, உங்கள்கிட்ட எப்படி வந்து பழகுறது பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம், பழகாத பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து கமருதீன்ட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே விலகி போயிட்டாங்க. ஏன்னா எம்ஜே வந்து பயங்கரமாக வந்து பார்வையும் கமருதீனுடையும் சண்டை போடுறாப்புல, நீ வக்கீல் குடும்பம்னு சொல்கிற, கோர்ட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கலன்னொன்னே பார்வதிக்கு சப்போர்ட்டாக கமருதீன் வராரு, கானா வினோத் வராங்க, என்னங்கடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்குது. கானா வினோத்தினால கமருதீன் வெளியே போகிறாரா, இல்லை பார்வதினால கமருதீன் வெளியே போகுதா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் இந்த வாரம் வந்து கமருதீன் வெளியேறிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. சரி, வெளியேறினா நல்லது தான். ஏன்னா பார்வதி அங்கே புலம்பிட்டு கிடக்கட்டு, ஏற்கனவே புலம்பிட்டு கிடக்குது. பிக் பாஸ் என்னால் எமோஷ்னலாகவும் தெரியும், சண்டையும் தெரியும், போட முடியல பிக் பாஸ், நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சான்னு தெரியல, இருட்டு ரூமில் முரட்டு குத்திட்டானான்னு தெரியல, கமருதீன் என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா முடியல என்னால் எமோஷ்னலாக, பிக் பாஸ் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி படாப்படுத்துது. என்னவோ இந்த பசுமாடெல்லாம் கத்தும்ல பாக்யராஜ் படத்தில், நைட் ஆச்சுன்னா எதுக்கு கத்துது அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, என்ன பண்ணுறது, பார்வதியையும் வெளியேற்றி விடுங்க, கமருதீனையே எரிக் பண்ணி விடுங்க, பார்வதியை வெளியேற்றுறத விட ரெட் கார்டு கொடுத்துடுங்க. பிக் பாஸில் இது வரைக்குமே இப்படி ஒரு சம்பவத்தை, இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்ட ஒரு நபரை பார்க்கல அப்படின்னு சொல்லியாவது ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சி விடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்வதி மேலே கோவம் இருக்குது. சரி, இவ்வளவு தூரம் வந்து கமருதீன் நடந்துக்கிறானே, கமருதீன்கிட்ட யாருமே க்ளோஸ், பார்வதியை தாண்டி யாருமே க்ளோஸாக இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க க்ளோஸாக இருந்தாங்க, யார், அரோரா. சரி, அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா போகிறாங்க. திவ்யா போகும்போது பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கனிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா கேட்குறாங்க, ஏம்மா நீ வந்து இந்த கமருதீன்கிட்ட பழகுனியே, எப்படிம்மா பழகுனா, அவன் கேரக்டரே சரியில்லையேம்மா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கணும். என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து துஷாந்த் பழகுனான், நல்லா பழகுனான், நல்ல நட்பில் இருந்தான். ஆனால் அவன் வெளியே போயிட்டான். திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் வெளியே போவானே, வெளியே போயிட்டான். அப்போ எனக்கு ஒரு நட்பு தேவைப்பட்டுச்சு. அந்த நட்பை வந்து ஒரு நண்பனாக நான் வந்து கமருதீனை நினச்சேன், கமருதீன்கிட்ட பழகினேன், பேசினேன், நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். எனக்கு என்னென்ன தோணுது, என் மனசில் இருந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். என் வீடு என்ன, எங்கள் வீடு எங்கே இருக்குது, என் அம்மா அப்பா இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்களை நான் பேசிட்டேன். ஆனால் எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு ஒரு சண்டையில் வந்து அப்படியே போட்டு உடைச்சான் பாருங்க. அது என்னால் தாங்கிக்கவே முடியல. அவனை எதிர்த்து அவங்க கூட சண்டை போட எனக்கு முடியும், ஆனால் அது நல்லா இல்லை, அது அசிங்கம், அது என்னை தான் கேவலப்படுத்துகிற மாதிரி. அதனால வந்து என்ன நானே நான் கேவலப்படுத்திக்கிற விரும்பலை. அவங்க கூட வந்து நட்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நட்பாக போனேன். ஆனால் அதுக்காக வந்து அவன் இவ்வளோ தூரம் கோவப்படுறான், அவன் இவ்வளோ தூரம் பண்ணுறான் அப்படிங்கிறனால அவனை நான் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து செஞ்சது தப்பு. அன்னைக்கு இருந்த மனநிலையில், அன்னைக்கு இருந்த எமோஷ்னல் ஃபீலிங்கில் நான் வந்து கமருதீன்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது திவ்யா கேட்குறாங்க, ஏம்மா எப்படிம்மா நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன்கிட்ட சொன்ன அப்படின்னு. தெரியல, சொல்லிட்டேன், அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதை வச்சு அவன் கேம் விளாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்கிட்ட வந்து நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் நிறையா பேசியிருக்கான், எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த விஷயத்தையாவது நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவான். அவனை அசிங்கப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவன் என் நண்பன், அதை வந்து நான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கே தெரியும், நம்ம எவ்வளவோ விஷயங்களை அரோராட்ட சொல்லியிருக்கோம், அரோரா வந்து எதையுமே வெளியே சொல்லலை. ஆனால் அரோரா சொன்ன சில விஷயங்களை மட்டும் நம்ம வெளியெடுத்து கேம் விளாட்றமே, அது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவனுக்கு தோணணும். அப்படிங்கும்போது கனியெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தோணாது அவனுக்கு. அவன் இன்னொரு 30 நாள் தானே நம்ம இங்கே இருக்க போகிறோம், அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு கடந்து போயிட வேண்டியதான், எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆதிரே வருது. ஆதிரே ஏற்கனவே வந்து அரோராட்ட சொன்ன விஷயந்தான். அவன் வந்து தேவைப்படுற வரைக்கும் பழகுவான், பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து கழட்டி விட்டுட்டு அவன் அடுத்தது விளாடுவான், அடுத்ததுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவனுடைய உண்மையான கேரக்டர், அதுதான் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஆனால் திவ்யா வந்து ஆதிரேட்ட அரோராட்ட கேட்கும்போதும் சரி, அரோரா சொன்ன விஷயங்களும் சரி, கனி பேசின விஷயங்களும் சரி, இதெல்லாம் கேட்கும்போது கமருதீனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெளியே இருக்கிற மக்கள் யோசிக்கிற மாதிரி தான் இவங்க 4 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. திவ்யா, ஆதிரை, கனி, அரோரா, இவங்க எல்லாமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து திவ்யாவுக்கு வந்து எதிராக வந்து சான்றா செயல்படுறது, அதை பார்வதியை வச்சு பயன்படுத்துறது, பார்வதி மூலமாக கமருதீனுக்கு ஒரு இதை கொடுத்து க்ளூ கொடுத்து கமருதீன் வந்து திவ்யாவை வந்து கார்னர் பண்ணுறது,
இது நல்லா இல்லை. சாண்ட்ராவோட விளையாட்டு கூட கேம் கூட இது சரி கிடையாது. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி இப்படிலாம் கேட்கணுமா வேணாமா? விஜய் சேதுபதி கமருதீனை எரிக் பண்ணுறாரு. ஏன்னா கமருதீன் நாமினேஷனில் இருக்கிறாரு. ஓட்டு இந்த மாதிரி பேசுனா ஓட்டுலாம் உழுவாது. ஆனால் பார்வதியும் கமருதீன் பண்ணுறது ரொம்ப அசிங்கம், கேவலமாக இருக்குது. விஜய் சேதுபதி இதெல்லாம் பார்ப்பாரா? இல்லை ஏன் இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து இவங்க 2 பேருமே வந்து அந்த ரூமுக்குள்ளே போன விஷயங்கள அரை மணி நேரமாக டயலாக்கே கிடையாது. ஒரு இந்த பிட்டு படம் மாதிரி ஓடிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லைவில் பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமருதீனுக்கு வெளியேற்றிட்டு பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.